என் வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நினைச்ச நிகழ்வுல இதுவும் ஒன்று. அன்னைக்கு நான் லேட்டா எழுந்துவிட்டேன். அவசர அவசரமா கிளம்பி பைக்ல போய் உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணா பைக் ஸ்டார்ட் ஆகல. காலங்காத்தாலே தடுங்கள். சரி, பக்கத்துல உள்ள மெக்கானிக் செட்டுக்கு தள்ளிட்டு போலாம் அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். வண்டியை தள்ளவும் முடியல. கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு போனேன். ஆனா நான் நடுவுல எல்லார்கிட்டையும் லிஃப்ட் கேட்டேன். யாருமே எனக்கு லிஃப்ட் கொடுக்கல. ஒரு வழியா அந்த மெக்கானிக் செட்ல போயிட்டு வண்டியை விட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அப்பவும் தடங்கள். தடங்கள் என் வாழ்க்கையில தலை விரிச்சு ஆடுதுன்னு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. ஒரு வழியா பைக் ரெடி ஆயிடுச்சு. பைக் ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் தூரம் அப்படியே பயணமா போனேன். நடுவுல பார்த்தா மழை. ஐயோ, என்னடா மழை இது! இன்னைக்கு உருப்படியா ஆஃபீஸ் போக முடியாத. எனக்குள் ஒரு பயம். மழை அதிகமா பெய்யுது என்று ஒரு மரத்து ஓரமா நான் வண்டியை விட்டு நான் நின்னேன். ஒரு வழியா மழையும் விட்டுச்சு. நானும் ஆஃபீஸ் வந்தேன். என்னடா இன்னைக்கும் லேட் ஆகிட்டேன்னு ஒரு பக்கம் பயமும் இருந்துச்சு. வேகமாக ஓடி போனேன். உள்ளே போயிட்டு லிஃப்ட்டை தட்டுனா அதுவும் வேலை செய்யலை. அப்பவும் தடங்கள். சரின்னு கால் கடுக்க படி ஏறி உள்ளே போனேன். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு பார்த்தேன். நேரமும் ஆகுது, ஒர்க் டென்ஷன் ஆகுது. பகல் இரவாக மாறுற நேரமும் வந்துருச்சு. ஆனால் வேலை முடியல. நான் வந்ததே லேட்டு. அதனால என்ன, நைட் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. சரி, தாகமாக இருக்கேன்னு தண்ணி குடித்தேன். தண்ணி வரல. சரி, பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு தேடி போனேன். நான் நடந்து போனேன். என்னோட பாத சவுண்டே எனக்கு பிரமிப்பாக கேட்டுச்சு. எனக்குள் ஒரு பயம் உண்டாச்சு. என்னை யாரோ பின்தொடர மாதிரி நான் வேகமாக ஓடி வந்தேன். அப்போதான் நான் அதை பார்த்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு மீன் தொட்டியில் உள்ள மீன் தாவி குதிச்சுது. டேபிள் மேல உள்ள பொருட்கள் எல்லாமே கீழ் விழுந்துச்சு. கண்ணாடி எல்லாம் நடுங்குனுச்சு. நான் பக்கத்துல போனேன். அப்பதான் அந்த நிகழ்வு நடந்துச்சு. நிலநடுக்கம். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி ஓரிடத்தில் ஒளிரத்துக்குள்ள எல்லாமே நாசமாயிடுச்சு. புகை மூட்டமாயிடுச்சு. நான் மயங்கி விழுந்துட்டேன். என்னால் முடியல, சுத்தர முடியல. ஒரே புகை மூட்டமாக இருக்குது. என் உடம்பெல்லாம் ரொம்ப அடி. என்னோட ஒரு சைடு கை ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆனால் என் மனசில் ஒன்றே ஒன்று தான். இங்கேருந்து எப்படியாவது நான் தப்பிச்சிடணும். என்னை காப்பாற்ற யார் வரமாட்டாங்க. நான் எடுத்து வைக்கிற ஒரு அடியுமே முள்ளு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை கண்டு நான் தோற்க மாட்டேன். நான் எப்படியா தப்பிச்சிடணும். வாழ்க்கையில் ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என் உயிரை காப்பாற்றுறது ஒரு கயிறுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், என்ன காப்பாற்றுனது? ஒரு கயிறு தான். அந்த கயிறு பிடிச்சி தான் ஆனால் மேலே ஏறி வந்தேன். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா உலகம் ரொம்ப கம்மியாக தெரியும். வெளியே வந்து பாருங்க, உலகம் எவ்வளோ பெருசுன்னு. இந்த அனுபவம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது.